ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம் எப்படி கலண்டரோட ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் கலண்டர் எப்படி அசைன் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இது கொழம்புக்கு போனோம்னு சொன்னால் கலண்டர் ஆட் பண்ணுவோம். ஜென்ரலில் கலண்டர் இதை அப்ளை பண்ணோம்னால் எங்களுக்கு வரும். இப்போ எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து ஒரு குளோபல் கலண்டர் அசைன் ஆகிடுங்க. நாங்கள் இப்போ எதுன்னு செய்ய போகிறோம்னா 7 days கலண்டரை வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் கலண்டரில் போய் கொடுக்க போகிறோம். இதுக்கும் 7 days கலண்டர் நாங்கள் ஷிஃப்ட்டோடு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஈயை கொடுத்தோம்னு சொன்னாலும் இது மாறும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னா 6 days கலண்டரை கொடுக்கும். ஸோ இதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஷிஃப்ட்டோடு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ எல்லாத்துக்கும் மாறும். ஃபங்க்ஷனோட F5 கொடுத்தோம்னு சொன்னால் WBS லெவல்லையும் மாறினது காட்டும். ஸோ இப்போ நாங்கள் மாற்றினதுக்கு பிறகு எடிட்டில் போய் யூசர் ப்ரிஃபரன்ஸில் போய் பார்த்தோம்னா டேட்ஸை வந்து நாங்கள் 24 hours காட்டுற மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது இதில் டெசிமல்லையும் நாங்கள் கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி அது வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் 8 19 மட்டும் என்ன செய்யுது எங்களோட ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. இதே தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் வந்திருக்கும். ஸோ நாங்கள் இதை ப்ராப்பராக செஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் ப்ரொஜெக்டில் போய் ப்ரொஜெக்ட் லெவலில் நாங்கள் இந்த கலண்டரை கொடுக்க போகிறோம். 6 day கலண்டர் நாங்கள் இதில் கொடுத்து வைப்போம். அதே மாதிரி டேட்ஸில் போய் நாங்கள் ஆல்ரெடி இதில் கொடுத்ததை 8 ஆக்குவோம். அதே மாதிரி இதை 19 ஆக்குவோம். ஸோ இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஷெடியூலில் வந்து வர ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்லாமலுக்கு போகும். கலண்டரால் வர ப்ராப்ளங்கள், டெசிமலில் வர டியூரேஷன், அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இல்லாமல் ஆக்கலாம்.